ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான முட்டை மந்தி பிரியாணி செய்ய போகிறோம். பாயில் பண்ண எக்கு 4, ஒரு கப் கேப்சிகம், ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒன்றும் பாதியமாக இடித்த அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, பொடியாக கட் பண்ண கேப்சிகம் ஒரு கப், 2 கரண்டி ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ண எக்கில் சின்ன சின்ன கீரல் போட்டுக்கலாம். இது மசாலோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அப்படியே 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 250 கிராம் பாஸ்மதி ரைஸ், அது நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச எக்கை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா அதே பேனில் 2 ஸ்பூன் நெய், தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ட்ரை லெமன், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மந்தி மசாலா, வெங்காயம், க்ரஸ்டு இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1க்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் எடுத்தோமோ அதாலேயே 2 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதி வரட்டும். நல்லா தண்ணி கொதித்து வந்துடுச்சு. இப்போ ரைஸை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நாலஞ்சு ட்ராப்ஸ் லெமன், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி கீரை சேர்த்து நல்லா மூடி போட்டுடலாம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதித்து தண்ணிலாம் வற்றி பாதி அளவு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பில் சிம்மில் வச்சிடலாம். ரைஸ் நல்லா வெந்து வந்திருக்கு, தண்ணிலாம் வற்றிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச எக் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ரொம்ப ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு இப்போ ஸ்மோக்கி ஃப்ளேவர் போட்டுக்கலாம். ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சுட்டு சார்கோல் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் அல்லது ஆயில் சேர்த்துட்டு அப்படியே ஸ்மோக்கி ஃப்ளேவர் போட்டு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். ரைஸ் நல்லா குலையாமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப டேஸ்டான முட்டை மந்தி பிரியாணி ரெடி. பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.